இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 41 அதிகாரம் 1 சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். அதற்கு முந்தின அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே அவர் முடிக்கும் பொழுது, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அவர் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார். ஆண்டவர் சிறுமையும் எளிமையுமானவர்களை நேசிக்கிறார் என்பதை கற்றுக் கொடுத்துவிட்டு, நானும் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையோடு கூட இருந்தேன் என்று சொன்னால் நான் தான் பாக்கியவான், என்னை தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்கிறார். இது இந்த நாட்களிலே காணப்படக்கூடிய உலகத்தினுடைய சூழ்நிலைகளோடு கூட நாம் ஒத்து பார்க்கும் பொழுது, இன்றைக்கு ஒரு சில வருடங்களாக உலகம் முழுவதும் ஒரு நோயினால் தாக்கப்பட்டு மிகவும் ஒரு கடுமையான என்ன நடக்கும் என்று தெரிய முடியாத அளவிற்கு ஒரு காரியம் உருவாகி கொண்டே இருக்கிறது. முதல் அலை என்று சொல்லி வந்தது, அதை காட்டிலும் அதிவேகமாக 2ஆம் அலை, அநேக மரணங்கள் நிகழ்ந்தன. இப்பொழுது 3ஆம் அலை என்று சொல்லி ஒரு காரியம், அது இதைவிட வேகமாக வரும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ சமுதாயத்திலே, கிறிஸ்தவர்கள் மத்தியில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஜெபங்கள் பெருகி இருந்தாலும் இந்த நோயை ஆண்டவர் நீக்கி போட வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அநேக ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டாலும், அநேக நாட்களாக ஆலயங்கள் மூடி கிடப்பதும், அநேக விசுவாசிகளும் ஊழியர்களும் இந்த நோயினால் பாதிக்கப்படுவதும், இது நிமித்தமாக அநேக காரியங்கள் நடப்பதும், மக்கள் மத்தியிலே, கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, ஜெபிக்கிறவர்கள் மத்தியிலே, அதிகமாய் ஜெபித்து பிரயாசப்படுகிறவர்களின் மத்தியிலே, எங்கள் தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்கவில்லையோ என்கிற ஒரு காரியம் மனதிலே உருவாகிவிட்டதை நாம் பார்க்க முடிகிறது. 3ஆம் அலை வாசலிலே வந்து நிற்கக்கூடிய நாட்களிலே நாம் இருக்கிறோம். தீய சூழ்நிலைகளுக்கும் இந்த உலகத்தில் நல்ல சூழ்நிலைகள் எல்லாவற்றிற்கும் வேதத்தில் நாம் பதிலை பார்க்க முடியும். ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வேதத்தில் நாம் காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஏசாயா தீர்க்கதரிசி குட்டி வேதாகமம் என்று அழைக்கப்படுகிற 66 புத்தகங்களை கொண்ட அந்த ஏசாயாவிலே 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஏசாயா 2 காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். செய்யத்தகாதவைகளை நாம் விட்டுவிட வேண்டும், செய்ய தகுதியானவைகளை, ஆண்டவர் செய்ய சொன்னவைகளை செய்யாமல் விடுவதும் கூட அவைகள் பாவம் என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக அங்கே 15ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறார். உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு நான் மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாக ஜெபம் பண்ணினாலும் நான் கேட்க மாட்டேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி என் கண்களுக்கு மறைவாக அகற்றி தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், செய்யத்தகாதவைகளை செய்யாதுங்க அப்படின்னு ஒரு பட்டியலிட்டு அதுக்கு அர்த்தால சொல்கிறாரு, நன்மை செய்ய படியுங்கள். நன்மை என்ன நன்மையை செய்யணும்? ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து, திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரித்து, விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள், வழக்காடுவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வழக்காடுவோம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாதபடியினால உங்களுடைய பாவங்கள் சிவேரென்று இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நான் மலையைப் போல வெண்மையாக்கும்படியாக, அதை பஞ்சை போல வெண்மையாக்கும்படியாக நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை நான் உங்களுக்கு தருவேன். நன்மை செய்ய படிக்க சொல்லுகிறார். நன்மை செய்யுங்கள். நீங்கள் அங்கே ஒடுக்கப்பட்டவனை ஆதரிங்க, சிறுமைப்பட்டவர்கள் மேல் ஒரு சிந்தை கொண்டு வாழுங்கள், திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தை, விதவைகளை விசாரியுங்கள் என்று இங்கே ஏசாயா கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அந்த நாட்களிலே ஆண்டவர் தேவன் அங்கே சோதம் கொமோராவை அழிப்பதற்கு முன்பாக அங்கே ஆபிரகாமை சந்திக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவன் கேட்கிறான், அநேக காரியங்களை கேட்கிறான். சோதம் கொமோரனுடைய பாவம் எங்களுடைய செவியில் வந்து எட்டிட்டு அதை நான் விசாரித்து அதை அழிக்கும்படியாய் வந்திருக்கிறேன் என்று ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசும்பொழுது, அவன் 50 நீதிமான்கள், அவன் 45 என்று சொல்லியெல்லாம் சொல்லி கடைசி 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று சொல்லி வேண்டுதல் செய்து கொண்டு நிற்கிற நேரத்தில் ஆண்டவர் அப்போது கூட வாக்கு கொடுக்கிறார். 10 நீதிமான்கள் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதை எசேக்கியேல் அவர்கள் பாவங்கள் அப்படி என்ன பாவங்கள் இருந்தது என்று சொல்லி எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இதோ கர்வம், ஆகார திரட்சி, நிர்விசாரமான ஒரு வாழ்க்கை, சாங்கோபமான ஒரு வாழ்க்கை,
இது சோதோமின் அக்கிரமம். இவைகளில் அவங்கள்ட்ட சேர்ந்து காணப்பட்ட காரியம் சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. இந்த பாவத்தை என் ஆண்டவர் உணர்த்துகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசிங்க தெளிவாக சொல்கிறார். சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. அது நிமித்தமாக அந்த பாவத்தை குறித்து இங்கே எசேக்கியேல் கண்டிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோதோமின் பாவம் மிகவும் கொடியது என்று சொல்லி ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஆபிரகாமிடம் தேவன் கூறுகிறார். இயேசு கிறிஸ்து லூக்கா 10:12 அந்த சோதம் குமாரவினுடைய அக்கிரமத்தை குறித்து பேசுகிறார். பவுல் பேசுகிறார், பேதுரு பேசுகிறார், யூதா பேசுகிறார், யோவான் பேசுகிறார். ரோமர் 9:29, 2 பேதுரு 2:6, யூதா 7, வெளிப்படுத்தல் 11:8 சோதமினுடைய பாவங்கள் அத்தனை கொடுமையானது என்று சொல்லப்படுகிறது. அதில் கர்வம், பெருந்தீனி பிரியம், சோம்பல் ஆகிய இவைகளோடு கூட ஏழை எளியவர்களுடைய கைகளை திடப்படுத்தாத ஒரு பாவத்தின் நிமித்தமாக ஒரு 10 பேர் கூட இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிற அந்த ஜனங்கள் அந்த பட்டணத்தில் இல்லாதபடியினால் என் தேவன் தேசத்தை கவிழ்த்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு மிகுதியான ஜபங்கள் பெருகிவிட்டது. நமக்கு மிகுதியான தான தர்மங்கள், சிறுமப்பட்டவர்கள் சிந்தனைகள் உள்ள ஒரு வாழ்க்கை நமக்குள் பெருகும் என்று சொன்னால் நிச்சயமாக தேசத்தின் நன்மையை புசிக்கத்தக்கதாக ஆண்டவர் இப்படிப்பட்ட தீங்கு நின்று நம்மை விடுதலை செய்ய முடியும். அதற்கு ஆதாரணமாகத்தான் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலே என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனை ஆண்டவர் சந்திக்கும் பொழுது உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்ததியில் வந்து எட்டி இருக்கிறது. பாதி 50-50. நீ ஜெபிக்கிற, நீ தான தர்மம் பண்ணுகிற, அது நிமித்தமாக உன்னுடைய காரியங்கள் வந்து எட்டிட்டு என்று சொன்ன என் ஆண்டவர் அங்கே அவனுக்கு நேரடியாக தரிசனமாகிறதை பார்க்கிறோம். நேரடியாக தரிசனமாகி சீமோனை அழைத்து அனுப்பி அங்கே அவர்களுக்கு மேல் பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தருளுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஜெபிக்கிற நாம் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ள ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் வாழாதபடியினால் இந்த உலகம் அநேக கொடிய காரியங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறது. அதினின்று நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற நாம் சிறுமையும் எளிமையுமான என்மேல் அவர் நினைவாயிருக்கிறார் என்று சொல்லுகிறோமே, நாமும் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் என்று சொன்னால் தீங்கு நாளிலே, நோயின் கொடிய தாக்கத்திலே, பிரச்சனைகளின் மத்தியிலே கர்த்தர் நம்மை நிச்சயமாக அவர் விடுதலை செய்வார். அவருடைய வசனங்கள் ஒரு நாளும் பொய் சொல்லாது. இந்த காரியங்களை கடைபிடித்தோம் என்று சொன்னால், நன்மை செய்ய படித்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு தருகிற இரக்கங்களை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். கொர்நேலியு தான தர்மங்கள் ஒரு தூதனை கொண்டு வந்தது. குடும்பத்தையும் நண்பர்களையும் ரட்சித்து அபிஷேகித்தீரே. அவன் குடும்பத்தையும் நண்பர்களையும் ரட்சித்து அபிஷேகித்தீரே. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி.